வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். யாரெல்லாம் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்களோ ரொம்ப தேங்க்ஸ். நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சு, இல்லை வந்து வேறு ஏதாவது கதையில் மாற்றம் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ். என்னோடய பேர் ரோஸ்லின். அவங்களுக்கு அவர் சொன்னது தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இங்கே 8 years இன்ஜினியர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்கோம். இவ திவ்யா. இங்கே ப்ரெஷராக இருக்குமா, இல்லை வந்து எப்படி நம்ம டிஎல்லாம் எப்படி ஓகேவா, அப்புறம் டீம் அவுட்டு, டீம் லஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்குமா, பார்ட்டிலாம் போவோமா, அந்த மாதிரி ஃபன் திங்ஸ்லாம் இருக்குமா, இல்லை இப்படி தான் ஸ்ட்ரிக்டாகவே எப்பயுமே இருப்பாங்களா? நோ வரிஸ். பார்ட்டி பப்பு டீம் அவுட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இங்கெல்லாம் சொல்லவே வேணாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 weeks ஒன்ஸ் ஆர் வீக்லி கூட நாங்கள் பார்ட்டி அண்ட் டீம் அவுட்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போவோம். ஸோ நோ இஷ்யூஸ். ஃபன்னுக்கு லிமிட்டே இல்லை. ஸோ அன்லிமிட்டட் தான், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் எந்த பார்ட்டியும் எந்த அவுட்டிங்கும் மிஸ் பண்ணாமல் வரணும். அப்படி வந்தீங்கன்னா தான் அப்டேட்டடாக இருக்க முடியும். அண்ட் அப் டு டேட் அங்கே வந்து நாங்கள் ஒர்க்கும் பண்ணுவோம், ஆஸ் வெல் அஸ் என்ஜாயும் பண்ணுவோம். அண்ட் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கல்ச்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடாப்ட் பண்ண டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா யூ கேன் இக்னோர் இட். பட் இப்படி வந்துட்டிங்க அப்படின்னா செம்ம ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருக்கும். இதில் என்ன சொல்கிறது, ஒரு சிலர்லாம் நினச்சிட்ருக்காங்க இந்த மாதிரி ஐடி கல்ச்சர்னால் ரொம்ப பேடாக இருக்கும், ஒஸ்ட்டு அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ ஜாலியாக இருங்க. பி யுவர் லிமிட்ஸ், நோ யுவர் லிமிட்ஸ், அவ்வளோதான் ரூல்ஸு. அந்த லிமிட்ஸ் அவங்கவுங்க செட் பண்ணுறது தான். ஒரு சிலர் அந்த லிமிட்ஸில் இல்லை, எக்ஸ்ட்ரீமாகவும் வந்து ஃபன்னாக இருப்பாங்க. ஒரு சிலர் தே நோ யுவர் தேர் லிமிட்ஸ். ஸோ அந்த மாதிரி தான். மற்றபடி வந்து இங்கே யாரும் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. யாரும் வந்து யாரையும் இது மாதிரி பண்ணல இப்படி நடந்துக்கலாம் அப்படிலாம் வந்து இருக்க மாட்டாங்க. பட் ஆஃபீஸில் ஒரு சில இடத்துல பாலிட்டிக்ஸ் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் இன் ஆர் கம்பெனி ஐ டோன்ட் நோ, வி நோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கம்பெனிஸில் வந்து இல்லை. அது வரைக்கும் நம்ம லக்கி. ஸோ ஜாலியாக ஃபன் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், க்ரோ அப். ஓகே, டுகெதர். ஓகே பிளாக், ஐ அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு வேணுங்கிற லிமிட்ஸை நம்ம தான் செட் பண்ணிக்கணும். அது கூட குறையாக இருக்கிறது அவங்க பாடு. ஓகே, புரியுது. நிறைய பேர் ஆனால் நினச்சிட்ருக்காங்க ஐடி கம்பெனி, இல்லை வந்து பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அண்ட் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லலாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லை தப்பாக அப்படி இப்படின்லாம் ரொம்ப பேசுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாரும் நேரடியாக வந்து நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு இது வரைக்கும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க சொன்னதில்லை. பட் இந்த மாதிரிலாம் ஒரு பொருள் இருக்குது, பேசிக்குவாங்க. மேபி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்குற வரைக்கும் ஓகே தான். என்னோடய சீனியர்ஸ் எல்லாருமே சொல்கிறத வச்சு பார்க்கும்போது குட். ஐடி வந்து அவங்க டெவலப்பிங்கில் தான் ரொம்ப வந்து க்ரோ அப் ஆகிறாங்களே ஒழிய இந்த மாதிரி கல்ச்சர்ஸில் வந்து இருக்காங்க. சம் ஆஃப் த பீப்புள்ஸ் அவங்களோட ஓன் கன்சர்னோட தான், அவங்களோட ஓன் நாலேஜோடு தான் அவங்க வந்து இருக்காங்க. லிவிங் டுகெதர் ஆர் வாட் எவர் ரிலேஷன்ஷிப் தே ஆர் இன். பட் அதெல்லாம் வந்து அவங்களோட முடிவு, அவங்கவுங்க பர்சனல் திங்ஸ். அதெல்லாம் அதை வந்து இந்த கல்ச்சர் தான் இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம ஒப்பிட முடியாது. அது வந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். கரெக்டு தான் நீங்கள் சொன்னது. வி நோ அவர் லிமிட்ஸ். ஓகே, ஃபைன். அண்ட் கேஃபிடேரியா போகலாமா? எல்லோரும் பிரேக்கா இல்லை எப்படி? பிரேக் டைம் வந்து செப்பரேட்டாக பிரேக் டைம்னு இருக்கா, இல்லை நம்ம எடுத்துக்கிறதா பிரேக்கா? கேஃபிடேரியா போகலாமே. பிரேக்லாம் நம்ம எடுத்துக்கிறது தான். அவங்க செப்பரேட்டாக டைம்லாம் கிடையாது. ஜஸ்ட் லாகின் ஹவர்ஸ் மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ப்ரொடக்ஷன் மெயினாக செக் பண்ணுவாங்க. லாகின் ஹவர்ஸை விட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்ஷன் தான் மெயின். ஸோ வீக்லி வந்து ரன் பண்ணி காட்டணும் நம்ம ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே. கிளைண்ட் கூட மீட்டிங் இருக்கும், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இருக்கும். அது எல்லாமே அட்டென்ட் பண்ணணும் ஸ்கிப் பண்ணாமல். அண்ட் நம்ம டீமில் இருக்கவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணிப்பாங்க. எனி அதர் ரிசல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஹெல்ப் எடுத்து நம்ம
ஒர்க் பண்ணிக்கலாம். இதுதான் டைமு, இப்படி தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனோட, இப்படி தான் கண்டிஷனோட ஒர்க் பண்ணோம் அப்படின்லாம் எந்த கண்டிஷனும் இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்போ வேணால் வீட்டில் கூட போய் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனும் அவைலபிள் தான். ஆனால் அந்த ப்ரொடக்ஷன்ஸை வந்து நம்ம அப்பப்போ நம்ம முடிச்சிருக்கணும். அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து வித்தின் த டைம் பீரியட். இப்போ 3 months ஆஃப் டெட்லைன்னா அந்த 3 monthsக்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் கிளைண்ட் கிட்டேருந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி தான். ஓ, ஓகே ஓகே அருண். ஓகே, வாங்க வாங்க, கேஃபிட்டீரியா போகலாம். அங்கே எல்லாமே இப்போ சூடாக கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பப்ஸ் அண்ட் டீ எல்லாமே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரீவரிஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான். நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். வாங்க. Salam alaikum Shakti bhai. வலைக்கும் சலாம் ஷேக் அப்துல் முக்தில்லா பாய். வாங்க, இப்போ வந்தீங்க துபாயிலேருந்து. உங்களை தான் மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு சொல்லியிருந்தா நானே ஹோட்டலுக்கு வந்திருப்பேனே சார். அதெல்லாம் வேணாம்ப்பா. நான் இங்கே ஒரு மீட்டிங் பார்க்க தான் வந்தேன். நாளைக்கு துபாய் கிளம்பிடுவேன். வந்த இடத்துல ஒன்றும் பார்க்கணும் போல இருந்துச்சு. நம்மளோட கம்பெனி ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறையா உனக்கு ஆர்டர்ஸ் நிறைய நான் பிடிச்சி கொடுத்துருக்கேன். நீ வேற ஏதாவது ஆர்டர்ஸ் இருந்தாலும் உனக்கே நான் பிடிச்சி கொடுக்குறேன். ஓகே, நம்ம பார்ட்னர்ஷிப் இன்னும் கண்டினியூ ஆகணும். அதனால தான் ஜஸ்ட்டு ஒரு மரியாதைக்காக வந்துட்டு போகலான்ட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுல் அண்ட் வீடியோ காலில் தான் பார்க்குறது ஒன்று. அதனால தான் நம்ம ஆஃபீஸ் செட்டப் எல்லாமே ஓகேவா இருக்கா, எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். அதுதான்ப்பா. Sure, boy, it's always welcomes you because you are our company's first client. Yeah, right as of right now, Shakti Groups is competing with the top 15 companies in India. So, yeah, it's last year growth. It's a 15% of more than that this year growth for this company. So it's well performing. Yeah, if you are interested in more clients, give us to me. So we will performing more than that for the next year. Sure. Yeah. Shabash, Shakti, shabash, bhai. Yeah, you are very well performing. I know it. ஆல்ரெடி எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சனால தான் உங்கள் மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போது அதுக்கு நல்லாவே நான் க்ரோத் பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சில இன்வெஸ்டர்ஸும் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களும் இதுக்கு மேலே உங்களோட கம்பெனி க்ரோத்தை பார்த்து அவங்க ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு தான் கம்பெனிக்கு நான் வந்தேன். If you are really interested in collaborate with us, I will send you the mail and the details of our collaborators, so they will give you funding for this company. Okay, and yeah, Shakti, it's good to see you, and I have a flight to go, so as of now, bye, but we will meet in the next video call. Okay, bye. Thanks, Abdul Bhai. My pleasure. Work with you and your collaborators. Yeah, sure. We will meet you in our video call session. We will arrange the next meeting. Thanks for visiting us. Thank you so much. இவ்வளோ லக்காடி உனக்கு. ஏ திவ்யா, நீ வந்த நேரம் எவ்வளோ பெரிய கிளைண்ட் எனக்கு கிடச்சிருக்காங்க. கொலாபரேட் வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க, ஃபண்டிங் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி சந்தோஷப்பட முடியாத நிலமையில நான் இருக்கேனே. உன்னோட பாஸாகவே இருந்தாலுமே ஒரு லிமிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு உன்னை விட்டு தள்ளியே இருக்கேன் நான். என்னை இவ்வளோ கஷ்டப்பட வச்சிட்டல. இருடி, இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்குள்ள இந்த கம்பெனி க்ரோத்தை
இந்தியாவில் டாப் 10 கம்பெனிஸ்குள்ளே கொண்டு வந்துட்டு என்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ணிவிட்டு உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன், என்னோட லவ்வை சொல்கிறேன். அப்போது அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த மாதிரி என்னை தனியாக இனிமேல் புலம்ப விடாத. நானும் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. என் கண்ணு முன்னாடியே இருக்க, ஆனால் என்னோட ஹாப்பினஸ்ஸையோ சேட்னஸ்ஸையோ உங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ண முடியாத நிலமையில நான் இருக்கேன். என்னை பற்றி உனக்கு இன்னுமே எதுவுமே புரியல. நான் யாருன்னு உனக்கு தெரியல. எப்போ என்னை நீ புரிஞ்சுக்க போகிறேன்னு தெரியல. வெயிட் பண்ணுறேன். ஹாய், குட் மார்னிங். நீங்கள் தானே நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆஃபீஸ்லாம் ஓகேவா உங்களுக்கு? எனி அப்ஜெக்ஷன் ஆர் எனி அதர் இஷ்யூஸ்னால் இமீடியட்டாக நீங்கள் டிஎல் ஆர் என்கிட்ட கூட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகே, கம்ஃபர்ட்டாக இருக்கா? நோ இஷ்யூஸ் சக்தி, தேங்க்ஸ் ஃபார் கன்சர்னிங். இந்த ஆஃபீஸ் ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஹலோ சக்தி, 2-3 நாளாக உங்களை பார்க்கவே முடியல. ஆஃபீஸ்லேயே இல்லையே நீங்கள். ஒரு 1 வீக்காகவே காணும். நான் உங்களை தேடி தேடி பார்த்தேன். அப்புறம் நம்ம டிஎல் ராஜா தான் சொன்னார் நீங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிட்டீங்கன்னு சொல்லி. ஆமாம். சக்தி, வரீங்களா? கேஃபிட்டேரியா போகலாம். இவங்களும் கேஃபிட்டேரியா போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் இவங்க கிட்ட ட்ரீட் கேட்டிருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? இப்போ தான் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே போனாங்க. வாங்களேன் எங்கள் கூட. இவங்களோட ஃபஸ்ட்டு டே இல்லை, ஸோ அதனால் இவங்கக்கிட்ட நாங்கள் ட்ரீட் கேட்டிருக்கோம். நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்களேன் சக்தி. நீதானா வாசனைகள் தருகிறதே, வருவது நீதானா, ஒரு கோடி நிலக்கள் உன்னில் கண்டேன், உன் கண்ணில் ஒரு கோடி புறாக்கள் நெஞ்சில் கண்டேன், என் நெஞ்சில் கண் மூடினால் உன் ஞாபகம் பூ பூக்குதே என் வாலிபம். வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா, வாசனைகள் வருகிறதே, வருவது நிஜம்தானா. சக்தி, சக்தி, இங்கே பாருங்க, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சக்தி, கேக்குதா? சொல்லு சொன்னி, என்ன சொல்லிட்டு இருந்தா? சொல்ல சோனியா, இவ்வளோ நேரம் உங்களை தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். கேஃபிட்டேரியா போகலாமான்னு கேட்டேன். போகலாமா? போகலாம். இவங்களும் வராங்கல்ல? அவங்களும் தான், எல்லாரும் தான் போகிறோம். வாங்க. எங்கே போனார் இந்த ராமே? காணோம். அவர் வேற ராஜான்னு இன்ட்ரோ பண்ணாங்க. ஹெச்ஆர்டினா வேற. அவர் பேர் ராம் தான் நம்மக்கிட்ட சொன்னார். ஒருவேளை ராஜாங்கிறது அவரோட ஆஃபீஸ் நேமாக இருக்குமோ என்னன்னு தெரியல. அவர்கிட்ட கேட்கணும். சக்தி, கேட்டதுக்கு பதிலே சொல்லலை. ஊருக்கு போயிட்டீங்களா? ஒரு 1 வீக்காக காணோம் உங்களை. ஆமாம், கொஞ்சம் பிஸ்னஸ் மேட்டர்ஸ் அண்ட் ஃபேமிலியிலேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்கள பார்க்கறதுக்கு அப்படி போயிருந்தேன். எங்கே ராம்? காணவே காணோம். இங்கே இருப்பாருன்னு பார்த்தா எங்கேயும் இல்லையே. எங்கே போயிட்டாரு ராம்? டெக்ஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம அவளை பார்த்துட்ருக்கோம், அப்போ ஃபோனை பார்த்துட்ருக்கோம். இல்லை சரி, பக்கத்தில் போய் பேசுவோமா? பேசி பார்ப்போம். சோனி, அங்கே பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. போவோமா? போகலாம். நம்ம டீம்ஸ் எல்லாமே உனக்கு இன்ட்ரோ கூட கொடுக்குறேன். வா போகலாம். திவ்யா, நீ வரலையா? நாங்கள் அங்கே இருக்கோம், நீ வா. நீங்கள் போங்க, நான் வரேன். ஹாய், என்ன ரொம்ப பிஸியாக இருக்கீங்களோ? அதெல்லாம் இல்லை சக்தி, ஒன்றும் லட்சமாக தான். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு டெக்ஸ்ட் பண்ணல, அதை பார்த்துட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை. ஏதோ கொஞ்சம் பதட்டமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஏதாவது பர்சனல் இஷ்யூஸ் தான். ரொம்ப பர்சனலில் தலையிடுறேன்னு தப்பாக எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட்டு கேட்டேன். விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம். இன்னும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி.
பர்சனல் இஷ்யூஸ்லாம் ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம், ஐம் ஆல் ரைட். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் அவ்வளோதான், ஜஸ்ட் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அது ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன், வேறு எதுவும் இல்லை. ஆஃபீஸ் பிடிச்சிருக்கா? அப்புறம் இங்கே இருக்கவங்களையும் பிடிச்சிருக்கா? புரியல. அதாவது உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் பிடிச்சிருக்கா, ஓகேவா அப்படின்னு கேட்டேன். ஓகே தான், இப்போதைக்கு போக போக தானே தெரியும். ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஈஸியாக அடாப்ட் ஆகிப்பேன் எல்லா இடத்துலையும். ஸோ நோ இஷ்யூஸ். எவ்வளோ கேட்ட மாதிரி இருக்கு, என்னாச்சு? நத்திங் சக்தி, அதெல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்தேன் அவ்வளோதான். எல்லாருமே இங்கே தான் இருக்காங்களான்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரும் தான் இருக்காங்களே. மேபி த டிஎல்ஸ் ஹாவ் அ மீட்டிங்ஸ், ஸோ தே ஆர் இன் அ மீட்டிங் ரூம், சம் ஆஃப் தெம் ஹியர். ஓகே, நானும் போகணும், டைம் ஆகிடுச்சு, நான் மீட்டிங் போகிறேன். பாய், டேக் கேர். ஓகே சக்தி, டேக் கேர். மீட்டிங் ரூமில் இருக்காங்களா? அப்போ இன்னைக்கு பார்க்குறது கஷ்டமோ? ஓகே, மெசேஜ் பண்ணுவோம், அவங்களே ரிப்ளை பண்ணாங்கன்னா ஓகே பார்க்கலாம். இவர் தான் ராஜான்னு சொல்கிறாங்க, ராமன் என்கிட்ட சொன்னார். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. திவ்யா, come with us. You have to give a treat, right? Come with us. Sure, I will. அடியே சௌந்தர்யா, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா இல்லையா? இன்னும் என்னத்தான் கடுப்பங்கரையும் குறைஞ்சிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா வா, உன் புருஷன் கிளம்பணுமா? போ, சமையலெல்லாம் ஆச்சுன்னா டிஃபன் பாக்ஸில் போட்டு கொண்டு போய் கொடு. அப்படியே மந்தியாட்டம் நிற்கிறா. அத்தை, அதெல்லாம் ஆயிடுச்சு, சும்மா வந்து என்னை திட்டிகிட்டு இருக்காதீங்க. நான் அதான் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் வேணா உங்கள் மாமனுக்கு அவ்வளோ அக்கறையாக இருந்தால் போய் போட்டு கொண்டு போய் கொடுங்க. சும்மா என்னையவே திட்டக்கூடாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டேன். சாம்பார் வச்சுட்டேன், இங்கே கீரை பொரியலும் பண்ணிட்டேன், சாப்பாடும் வடித்து வச்சுட்டேன். இன்னும் என்ன பண்ணணுங்கிறீங்க? காலையிலேக்கு டிஃபனுக்கு தோசையும் சுட்டு வச்சாச்சு, கொண்டு போய் கொடுங்க போங்க. எல்லாத்துக்கும் எம்பளையே கூப்பிட்றது. அடுத்தது காப்பி வேணும்னு கேட்டிங்கல்ல, இந்த காப்பியும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்ன பண்ணணுங்கிறீங்க? பேசுவேன், வாய்க்கொழுப்பு ஏறி போய் கிடக்குது. சரி, படிச்சிருக்க மருமவை நகைப்புள்ளினாலும் பரவாயில்லன்னு கட்டிட்டு வந்த பத்தியா? என்ன சொல்லணும், படிச்சவ வாய்க்கு மேல கட்டுற பத்தியா? என்ன கொழுப்பு உனக்கு? என்கிட்ட என்னென்ன பேச்சு பேசுற? என் மாமன் வரட்டும், அவன் கிட்ட பேசிக்கிறேன். சொல்லுங்க, போய் சொல்லுங்க உங்கள் மாமன் கிட்ட. நானும் சொல்லுவேன். உங்கள் மாமனுக்கு தெரியாமல் சீட்டு போட்டு உங்கள் மவக்காரிக்கு கொடுக்குறீங்கல்ல, அதை சொல்லுவேன். அப்புறம் வீடு வீடாக போய் குழம்பு வேணும் அது வேணும்னு வாங்கி திங்கிறீங்கல்ல, அதை சொல்லுவேன். அப்புறம் வட்டிக்கிட்ட சம்பாதிக்கிறீங்களே, அதையும் சொல்லுவேன். போய் இப்போ சொல்லுங்க, போங்க போங்க. நமக்குள்ள என்னத்துக்குமா இதெல்லாம்? சரி சவுண்டே, வா வந்து சாப்பாடு எடுத்து வை, நம்ம சாப்பிட்டு கிளம்பணும். பார்த்தியா, டைம் ஆகி போயிடும், அதுக்கு தான் சொன்னமா. இதுக்கு போய் வச்சுக்கிறேன். சரி, நான் போகிறேன், வா. கிளவியோட குட்டெல்லாம் வெளிவந்துரும்னு நைஸாக நழுவுறியா? போ போ, இதை வச்சு உன்னைய பயம் காட்டி வேலை வாங்கி போடுறேன், என்னையவே மாட்டி கொடுக்குறேன்னு சொல்கிற. போ போ, உனக்கு இருக்கு. என்னங்க, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, டிஃபன் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சிட்டேன், மார்னிங் டிஃபனும் பண்ணிட்டேன். நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே சாப்பிட்றது தான். அப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் இங்கே வாங்கலை. சொல்லுமா சவுண்டு, என்ன விஷயம் பேசணும்? எதுக்கு என்ன கூப்பிட்டா? ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, சாயந்தரம் வந்து பேசிக்கலாமா? அதெல்லாம் முடியாது, முக்கியமான விஷயம் பேசிடுறேன், நீங்கள் கேட்டுட்டு போங்க. டூருக்கு கேட்டிருந்தேனே, என்ன சொல்கிறீங்க? லீவ் போட முடியுமா? உங்களை நம்பி வேறு நான் அங்கே லட்சு பிரியா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், அவங்களும் எல்லாம் வரன்ட்டாங்க. அதனால் நம்ம ஓகேனா வேனெல்லாம் பிடிச்சி இப்போவே பேசி வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கணும். அவனும் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அவன் 2 நாள் லீவ் எடுத்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது கூட லீவ் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் என்னடானா டூருக்கு போகணும் அங்கே போகணும்னு ஆடுறான். என்ன சிலுப்புற மீன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கம்முன்னு கடை. வீட்டில் இருந்தால் உனக்கு ஆகாதோ? வீட்டிலேருந்து எங்கேயாவது பக்கத்தில் ஏதோ கோலம் இது கோயிலே கோலான்னு போயிட்டு வா. அதை விட்டுட்டு டூர் போகிறான், டூரு முடிக்கிட்டு கடாத வீட்டு. அப்படியா அத்தை? சரித்த. அப்புறம் அந்த சீட்டு விஷயம் அது வந்து ஐயா சபரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, மருமாவை ஆசைப்படுறா, இந்த பிள்ளைங்களும் ஆசைப்படுதுன்னு சொல்கிறாள்ல, கூட்டிகிட்டு போயிட்டு வந்துரு.
அம்மா நீயாவது இப்பதானே நீ போவேனா வீட்லயே இரு அவளை சொல்லிட்டு இருந்தா இப்ப கூட்டிட்டு போன சொல்ற. என்னாச்சுமா? இல்ல எனக்கு புரியல. ஐயா அது வந்து சொன்னேன். அப்புறம் யோசிச்சா சரி பிள்ளைங்களும் எங்கே போகுது, இவ்வளோ வீட்டோட தானே கிடக்குறா, கூட்டிகிட்டு போயிட்டு வா, வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஆசைப்படுத்துங்க, கூட்டிகிட்டு போகிறது ஒன்றும் தப்பு இல்லையா, அதுங்களும் லீவில் தானே இருக்குதுங்க. போயிட்டு வாங்க சின்ன சிறுசுங்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு வந்தால் தான் நல்லது. வருஷத்தில் ஒரு தடையாச்சும் எங்கேயாவது கோயில் குளம் பார்க்கு பீச்சுன்னு இந்த மாதிரிலாம் போகணும். அப்போ தான் வந்து அதுங்களுக்கும் நல்லாயிருக்கும். வீட்டோடய அடைச்சா வைக்க முடியும். நீ கூட்டிகிட்டு போயிட்டு வாயா. பெரிய மனுஷன் சொல்கிறாங்க எல்லாம் சரியாக தான் இருக்கும், நீ போயிட்டு வா. என்னம்மா நடிக்கிற கிழவி? இப்போதான் மூடிக்கிட்டு வீட்டில் கடை அப்படி இப்படின்னு பேசினா இப்போ என்னவோ ரொம்ப தான் நடிக்கிறா. சீட்டு மேட்ரை வெளியே சொல்லிடுவேன்னு என்னம்மா நடிப்பு போடுது. இதை வச்சே இதை கொஞ்சம் நாளைக்கு எல்லாத்தையும் நம்ம காரியத்தெல்லாம் சாதிச்சுக்க வேண்டியதுதான். என்னடி கிளவி இருக்குது உனக்கு. ஆஃபீஸில் லீவை போடணுமேன்னு தான் யோசிக்கிறேன். லீவு கிடைக்குமான்னு தெரியலையம்மா. என்ன பண்ணுறது? என்னடா லீவுங்கிற, அதுதான் ஏதோ ஆனுவல் லீவு, அது சிக் லீவுன்னு அது இதுன்னு ஏதோ தருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்திய, வருஷத்துக்கு இத்தனை லீவு இருக்குதுமா எடுத்துக்கலான்னு. அதெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்றா. லீவெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் நீ கேள், போய் கேட்டாலாம் கிடைக்கும். அப்புறம் தங்கச்சிக்காரியும் கூட கூட்டிகிட்டு போயேன் டூருக்கு. அவளும் அவள் புருஷனும் பிள்ளைங்களும் கூட வந்த மாதிரி இருக்கும்ல, அது அவங்களுக்கும் நீயே சேர்த்து செலவு பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு வா. சரியா? காசெல்லாம் எதுவும் கேட்காத மாப்பிள்ளைக்கிட்ட. அவங்களையும் கூப்பிட்றேன் நான் ஃபோன் பண்ணி, அவங்களும் வரட்டும், ஒன்றா போயிட்டு வாங்க ஒன்று மண்ணா. சரியா? சரிம்மா, நான் கேட்டு பார்க்குறேன். சரி, நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. அடுப்பாங்கரையில் சாப்பாடு வச்சுருக்கேன், சாப்பிட்டு அப்புறம் எடுத்துட்டு போங்க, கிளம்புங்க. என்னடி மருமகளே, எனக்கே படிக்கலான்னு பார்த்தல மாட்டினியா? இப்போ என் மவளோட குடும்பத்துக்கும் சேர்த்து உன் புருஷன் தான் செலவு பண்ண போகிறான். இப்போ என்ன பண்ணுவ? இனிமே தாண்டி ஆட்டமே இருக்கு. சீட்டு மேட்டரை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணலாம் நான் பார்க்குறேன். யார்கிட்ட? இந்த பொண்ணம்மா கிட்டே வாடி, உன்னை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கிறேன். ஓஹோ, அப்படி வரீங்களாத்த? அப்போ உங்களுக்கும் எனக்கு போட்டி இனிமே தான் ஆரம்பம். இனிமே இந்த மருமக சௌந்தர்யானா யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். மாமியார் கொடுமை கேள்விப்பட்டிருப்பீங்க, மருமக கொடுமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இனிமே பார்ப்பீங்க. என்கிட்டயே போட்டிக்கு வரீங்க, பார்த்துக்கிற ஒரு கை.